வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7 வந்து டிஆர்பி ரேட்டிங்ல வந்து விஜய் டிவில ரொம்பவும் ஹிட் குடுத்த ஷோ. அந்த ஷோக்கு வந்து சீசன் 7ஓட ஒரு கெஸ்ட் கோமாளியா வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர இன்வைட் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி. அவருக்கும் கானா வினோத், புகழ் மற்றும் மாகாபா ஆனந்த் இவங்க 4 பேருக்கு நடுவுல நடந்த சண்டை தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போகுது. அதுக்கு ஒரு பக்கம் யூடியூப் சேனல்ஸ் நிறைய வந்து திவாகர் ஒரு பக்கம் இன்டர்வியூ பண்ணி அங்க என்ன இஷ்யூ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதிரா மாகாபா, புகழ் மற்றும் கானா வினோத் வந்து விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டு அவங்க விசாரணை பண்ணதுக்கு அப்புறமேலும் வெளியில வந்து மீடியாவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இந்த வகையில் திவாகர் கேட்ட நிறைய கேள்விகளை மீடியா வந்து அவங்க முன்னாடி வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு கொஷினான நீங்கள் வந்து குடிச்சிட்டு தான் ஷோ பண்ணுறேன்னு அவங்க சொல்கிறாங்களே அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் இரிட்டேட் ஆகி இந்த கொஷினை எப்படிங்க உங்களால் கேட்க முடியுது, உங்கள் ப்ரொஃபஷனுக்கு உங்களால் உண்மையாக இருக்க முடியாமல் இருக்குமா, அதே மாதிரி தான் நானும் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு நாளைக்கு 15 ஹவர்ஸ் ஹாஸ்ட் பண்ணுறேன், என்னால் எப்படி வந்து என்னுடைய ப்ரொஃபஷனுக்கு தப்பாக நடந்துக்க முடியும், நான் மோஸ்ட்லி வந்து இருக்கிறது எல்லாமே என்னுடைய ஆப்போசிட் ஆங்கர் கூட தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஏதாவது நான் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணியிருந்தா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக கோவமாக பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய விஜய் டிவி பிரபலங்கள் வந்து அவருக்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் தாடி பாலாஜி வந்து மாகாபா ஆனந்துக்கு ஆதரவாக பேசின விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாடி பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு காமெடி ஆக்டராக இருந்தாலும் விஜய் டிவியில் நிறைய காமெடி ஷோஸுக்கு அவர் ஜட்ஜாக இருந்திருக்காரு. அந்த வகையில் அங்கே இருக்கிற எல்லா ஆங்கர்ஸாக இருக்கட்டும், ஜட்ஜஸாக இருக்கட்டும் அவருக்கு ரொம்ப க்ளோஸ். அது மட்டும் இல்லாமல் ஈரோடு மகேஷ் வந்து அவருடைய ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் மாகாபா ஆனந்தை பற்றி தாடி பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை உண்மையிலே நான் கேட்கும் போது உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இப்படி ஒரு பர்சன், அதாவது நியூவாக வந்த நியூ கம்மர் தான், அவர் சொன்னார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் எப்படி மாகாபா ஆனந்தை குடிச்சிருக்கிறீங்களா சார், நீங்கள் குடிச்சிட்டு தான் ஆங்கர் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கொஷினை ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதுவே தப்பு. ஏன்னா யார் வேணாலும் இந்த உலகத்தில் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கொஷினை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கேட்குறது தான் எனக்கு தெரிஞ்சு தப்பாப்படுது. எனக்கு தெரிஞ்சு மாகாபா பண்ணது நான் 100% சரின்னு தான் சொல்லுவேன். இப்போ உங்கள் கூடயே இருக்கிறாங்க, உங்கள் கூட தான் அது அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க த்ரூ அவுட் த சேனல் ஜேர்னி ஃபுல்லாக. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது உங்களால் எப்படி வாய்ஸ் கொடுக்காம இருக்க முடியும்? இந்த ஒரு சிம்பிள் ஒரு ஜெனுவனான திங்கை தான் எனக்கு தெரிஞ்சு மாகாபா ஆனந்தும் புகழும் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க மேலே வந்து அகெயின்ஸ்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க குடிக்கிறவங்க, பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறது அப்படிங்கிறது அவர் ஒரு பக்கம் சொன்னாலும் இதை கொஷினாக கொண்டுட்டு வந்து நீங்கள் எப்படி சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கேட்குறீங்க? எனக்கு அதுதான் ரொம்பவும் கோவமாக வருது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு அந்த திவாகரை சொல்கிறாங்கல்ல, அந்த ஆள் வந்து எப்படின்னா ஒரு நியூ கம்மர், அவங்களுக்கு வந்து ட்ரெண்ட் அப்படிங்கிறது, ஃபேம் அப்படிங்கிறது எல்லாமே புதுசு. அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது செஞ்சு நம்ம ட்ரெண்டிங்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகர்னஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க வாட் எவர் அதை நெகட்டிவோ சரி பாசிட்டிவோ சரி செஞ்சு அவங்க ட்ரெண்டாக முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இப்போ யூடியூப்ல டிக்டாக் மூலமாக ட்ரெண்ட் ஆனாங்க. ஆனால் இப்போ சொசைட்டியில் ஒரு நல்ல அந்தஸ்தோடு இருக்கிற பர்சனை தப்பாக தரக்குறவாக பேசி தான் ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. தட்ஸ் ஆல் ரைட். ஆனால் அதுக்கு நீங்கள் தொண போகிறீங்க, மீடியாவும் யூடியூப் சேனல்ஸுமே இப்போது தொண போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில்லியான விஷயங்களை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கேட்கறது மூலமாக அவங்களோட பர்சனல் ஆஸ் வெல் அஸ் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுங்கிறத உங்களால் கொஞ்சம் கூட ஏன் யோசிச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு தான் அந்த கொஷினை இப்போ தாடி பாலாஜி வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வேறு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் வந்து என்ன ப்ராப்ளம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷன் வந்து நம்மளுடைய லைஃப்லோட ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ப்ரொஃபஷனை பற்றி தப்பாக பேசினா யாருமே விட மாட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு மாகாபா ஆனந்த் இருக்கிற மைண்ட் செட்டுக்கு அவர் இவ்வளோ பொறுமையாக ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே பெரிய விஷயம்தான். இந்த ப்ராப்ளம் வந்து அதாவது ஒரு பொண்ணுங்க சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால தான் சேனல் சைடு வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளத்தில் தலையிட்டா அந்த பொண்ணுங்களோட பேர் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம், அவங்க மேபி அவங்களுடைய நேம் வந்து மிஸ்யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தில் அவங்க கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க. ஆர்எல்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் டேவே இந்த ப்ராப்ளம் வந்து சேனல் எப்படி தலையிட்டு தீர்த்திருப்பாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயத்தில் அவங்க தலையிட்டா கண்டிப்பாக அந்த பொண்ணோட நேம் வந்து வெளியில் சொசைட்டியில் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து அவங்க வாய்க்கு வந்தபடி பேசலாம். அதை தயவுசெய்து ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த விஷயத்தை பெருசு பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை தாடி பாலாஜி வச்சிருக்காரு.